ஏற்கனவே நம்முடைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஸ்டேட் லெவலில் வந்து செக்ரட்டரி லெவலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நோடல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இதுக்குன்னு தனியாக மாவட்டங்களில் தனி காவல்துறை அதிகாரி இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் கேள்வி இப்போ நமக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, லா கமிஷனுடைய 2242 242 லா கமிஷன் அது ஏற்கனவே இதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்கிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு தரங்கிறதுக்காக ஒரு வந்து தனி மசோதா ஏற்படுத்தப்பட்டு அந்த மசோதாவே வந்து இப்போ வந்து ராஜ்யசபாவில் வந்து அன்றைக்கி வச்சாங்க. ஆனால் அது வந்து இதுக்கு போகல, லோக்சபாவுக்கு போகல, அப்படியே கிடப்பில் கிடக்குது. ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. இப்போ ராஜஸ்தான் போன்ற இடத்துல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு போல் இருக்கக்கூடிய இடங்களில் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சிகளில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து போட்டு அதுக்கான தனி சட்டம் கொண்டு வரல இன்றைக்கு வரைக்கும். அதுதான் பிரச்சனை. இது வந்து சட்டங்கள் இருக்குது, தனி பிரிவெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு முதல்ல வில் வேணும் அவங்களுக்கு. மாநில முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து போட்டு ஏன் செய்யலை நீங்கள்? இந்த கேள்வி யார் கேட்க இருக்கிறாங்க?